இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காந்திஜி கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு எளிமையா இருக்கீங்கன்னு யாரோ கேட்டப்ப நீங்களும் இருந்து பாருங்க, அப்பதான் அதோட அருமை தெரியும்னு சொன்னாராம். இப்பதான் புரியுது, எளிமைதான் சிறப்புன்னு. நீ போய் படுத்துக்க. சரி, உண்மையை சொல்லு. உனக்கு நம்ம அவுட் ஹவுஸ்ல இருந்து நமக்கு பிடிச்ச நேரத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு ஏதேதோ பேசி சிரிச்சு சிரிச்சு வாழ்ந்தது சந்தோஷமா இருக்கா, இல்ல இங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்கா? எனக்கு எங்க இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கிறது தான் சந்தோஷம். ராஜேஸ்வரி அம்மா, வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்கய்யா. வணக்கம். 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 உட்காருங்க. வணக்கம். வணக்கம். 2-3 தடவை என்கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அதனாலதான் என்னால பேச முடியல. நீங்க எப்பவும் வேலையில இருக்கிறவங்க, வீட்டுல விசேஷம் நடந்ததுன்னு வேற சொல்றீங்க, பேச நேரம் இருந்திருக்காது. அதான் நானே வந்துட்டேன். மத்தபடி எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என் மக எங்க? கூப்பிடுறேன், ஏதோ வேலையா இருக்கான்னு நினைக்கிறேன். வர சொல்லுங்க. வானதி, கொஞ்சம் வாமா. சாமி கண்ணையா வந்திருக்காங்க. இதோ வரேம்மா. ஐயா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, நீங்கெல்லாம் கோயில் விழா முடிஞ்சு வந்த பிறகு ஊருக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. வானதி எங்க ஊர் வம்சாவழியில யாரோட குழந்தையா இருக்கும்னு ஆளுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். நீங்க அப்படி கண்டுபிடிச்சா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன். ஓ, வாங்கப்பா. என்னம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ நல்லாதான் இருப்ப. ராஜராஜேஸ்வரியோட அருள் கடாட்சத்தோட இருக்கிற உனக்கு என்ன குறை வந்துற போகுது? பாண்டி ஐயா, அதை எடுப்பா. இந்தாங்க ஐயா. அம்மா, இது பார்க்க தான் சின்னதா இருக்கும், ஆனா எங்க கோயில்ல சாமி வரவங்க கையில போட்டா கையில சரியா சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துட்டா அவங்க எங்க பங்காளிங்கிறது எங்களோட நம்பிக்கை. இத வானதிக்கு போட்டு பார்க்கலாம் தான் வந்தேன். தாயி, நீ எங்க வம்சம்டா. உன் அப்பா அம்மா பேர் தெரியாத வம்சம் இல்லடா. இனி உன்னை யாரும் அப்பா அம்மா இல்லாதவன்னு சொல்ல மாட்டாங்கடா. நீ யாரோட குழந்தை, நீ எங்க பிறந்த, எப்படி சுந்தரமூர்த்தி கைக்கு வந்தன்னு கண்டுபிடிக்க போறேன் தாயி.
வேண்டாம்ப்பா. நான் என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிற இவங்க கூடவே இருக்கேன். இவங்க கூட தான் இருப்பேன். இவங்கள மீறி யார் எனக்கு அன்பு காட்ட முடியும்? எனக்கு இவங்க தான் அத்தை, அம்மா, குரு எல்லாம். வானதி, உன்னோட மனசு எனக்கு புரியுது. நான் உன் அம்மா மாதிரி. அம்மா இல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னை தொலைச்ச அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. நீ எங்க இருக்கியோ, எப்படி இருப்பியோன்னு தவிச்சிருப்பாங்க. அவங்க உன்னை பார்க்க வேண்டாமா? ஐயாவ நாம ஏதோ ஒரு விஷயமா சந்திச்சோம். ஆனா அவரு நீ யாருன்னு சொல்ல போறாரு? கடவுளோட அனுக்கிரகம் இருக்க போய்தான் இந்த நகை உன் கையில சேருது. உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு அவங்கள நீ பார்க்கணும் வானதி. நீ சந்தோஷப்படணும். உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என்னோட கடமைன்னு நான் சொல்லியிருக்கேன். பங்களாவுல யாருங்க? எவன்டா அவன் இந்த பேய் விட்ட பங்களாங்கிறது? இவரா? வணக்கம். வணக்கம்மா. ஐயோ, இந்த ஆள நம்ம பெரிய வீட்டுல இருக்கும் போதே மரத்துல கட்டி வச்சான். இப்ப நம்ம அவமானப்படுறத வேற பார்க்க வந்துட்டான். நாம இந்த வீட்டுல இருக்கிறத பாக்குறதுக்காக வானதி தான் அனுப்பி வச்சிருப்பான். அண்ணே வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன். அவருக்கு என்னங்க, தங்கச்சி வீட்டுல நல்ல சுகமா தான் இருக்காரு. அமுதா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? அவங்க பேசலனா தான் ஆச்சரியம். அமுதா அந்த மாதிரி. என்னம்மா? அண்ணே முதல்ல உட்காருங்க அண்ணே. ஆ, கேள்வியை பத்தியா? ஐயா, என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நீ கேட்டதுலயே ரொம்ப சந்தோஷம். தம்பி, நான் வானதி விஷயமா வந்திருக்கேன். வானதி எங்க ஊர் பொண்ணு, எங்க வம்சம். உங்க வம்சமா? அது மட்டும் இல்ல, பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா?